எண்ணெய் ஊற்றிக்கணும். இது வந்து வாசனை இல்லாத எண்ணெய், அதனால நீங்கள் எந்த வாசனை இல்லாத எண்ணெய் வேணால் எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்ச வரட்டும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. இது வந்து கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்குன்றதுனால தான் மிளகாத்தூள் போடணும். உங்களுக்கு இந்த சோளம் வந்து கடையிலே கிடைக்கும், நீங்கள் எங்கே போனாலும் இதை வாங்கிக்கலாம். இதை மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியான பாப்கார்ன் செய்யலாம். இப்போ இதை ஆட் பண்ணிடலாம். இப்போ ஒன்று வெடித்தோடனே நம்ம மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வெடிச்சு வருது. இது 5 நிமிஷம் மூடி போட்டு மூடிக்கலாம். இங்கே பாருங்கள், நமக்கு டேஸ்டியான பாப்கார்ன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்.